நடுவில் உடம்பு சரியில்லாமல் ஆனார், மறுபடியும் பேக் டு த ஃபார்ம்ன்ற மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். இன்னும் கேட்டால் அதே வாரத்தில் வந்து பூஜை ஒன்று போட்டுட்டு அடுத்த நாளே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனார். இப்போ ரீசெண்டாக தவறியும் போயிட்டார் ரோபோ சங்கர். அந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்படி ஒரு ஸ்டில் இதுவரை என்னை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கேன் கொழுக்கு முழுக்குன்னு. ரோபோ சங்கர் 46 வயசு, ஒரு சாவர வயசு கிடையாது நிச்சயமாக. அவர் அதுக்கு முன்னே மேடை கலைஞராக நிறைய வந்து கெமிக்கல் மேலே ஏற்றி அந்த அலுமினியம் பெயிண்ட்டு கார் பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும். என் நண்பர்களே இறந்து போயிருக்காங்க. ரோபோ சங்கர் குடிச்சிட்டாரு அதனால செத்துட்டாரு. ஆமாம், அவருக்கு ரீசெண்டாக ஜாண்டிஸ் வந்தது, அதனால அவர் மறுபடியும் ட்ரிங்கிங் இது வருதுன்ட்டு. குடி தவறானது, நம்ம அதை என்டர்டெயின் பண்ணவே இல்லை. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியாக சிறக்கு அடிப்பேன். ஆனால் 9000 வருஷமாக இருக்குது நம்மள்ட்ட குடி. வள்ளுவனே கல்லுண்ணாமையை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்கான். அப்போ அதுக்கு முன்னாடியே குடி இருந்திருக்குல்ல. 9000 வருடத்துக்கு மேலே நம்மள்ட்ட. ரோபோ சங்கர்ட்ட 50 லட்சம் இல்லையா, நடிகர்களே கொடுத்துருப்பாங்க, அவர்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற ஆறுகள்லாம் மல்டிபிளாக அடி வாங்குது, பட்டுன்னு எல்லாம் ஆகிருச்சு. தமிழில் சொல்கிறேன், கல்லீரல் ஒரு கழுதை பொதி சுமக்கும், படுத்தால் எழுந்திருக்காது. 2 hours போதுமா அவங்க உடம்புல லிவர் வந்து ஒரு சுட்டு ஆல்கஹால் இல்லாமல் மெட்டபாலிஸ் பண்ணும். அதை பற்றி ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் பேசுகிறேன். கொஞ்சோண்டு கட்டிங் போட்டால் சரியாயிடும், அது தவறானது. உடம்பு இன்னும் மெட்டபாலிஸ் பண்ணவே இல்லை லிவர். ரோபோ சங்கருக்கு அதுதான் நடக்குது. அவரே ஒத்துருக்காரு, நான் குடித்தேன், போனேன், வச்சேன், எடுத்தேன், ஓகே. ஆனால் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணி அவர் வைத்தியம் பண்ண இடம் தர்மா கிளினிக். ரெண்டில் கூட அந்த பாப்பா கூட என்னை திட்டி பிடிச்சி, பரவாயில்ல விடுங்க, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க தான், திட்டிட்டு போட்டதுல என்ன இருக்குது. இன்னும் குடிகாரனோட அம்பாசிடர் மாதிரி ரோபோ சங்கரை பேசுகிறாங்க. இறந்துட்டாருங்க, நம்மளாம் பேசாதீங்க. யார் குடிக்காதவன் இருக்கா? 48,000 கோடிக்கு வியாபாரம் ஓடுது, குடிச்சு தானே வியாபாரம் ஓடுது. 3 TMC குடிச்சிருக்காமா. காவேரியில் கேட்குறது 2 TMC தான்டா, 3 TMC குடிச்சிருக்கான் தண்ணி. மூளையில் வந்து டோபமைன்னு ஒன்று இருக்குது. நீ குடித்தாதான் டோபமைன் சுரக்கும். சில பேருக்கு பரதநாட்டியம் ஆனால் டோபமைன் சுரக்கும், சில பேர் கேரம் போர்டு ஆனால் டோபமைன் சுரக்கும், சில பேர் சாப்பிட்டா டோபமைன் சுரக்கும், சினிமா பார்த்தா டோபமைன் சுரக்கும், அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சந்தோஷம் வருதா டோபமைன் சுரக்கும். டோபமைன்கிறது உங்களை கிளர்ச்சி விட்டும் ஒரு அமிலம், அவ்வளவுதான், சிம்பிளாக. குடிக்கிறவனு குடித்தாதான் அது சுரக்குதுன்னு அவன் நினைக்கிறான். எனக்கு நான் 6வது படிக்கல மஞ்சக்காமல் வந்துச்சு. நான் கூட குடிச்சிக்கிட்டு இருந்தேனா சொல்லுங்கள். 5 குடிச்சு 6 போனால் மஞ்சக்காமல் வந்துச்சு. மஞ்சக்காமல் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபேட்டி லிவர் 1, ஃபேட்டி லிவர் 2, ஃபேட்டி லிவர் 3, ஃபேட்டி லிவர் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லாம் யாருக்கும் எதுவும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது, அப்படியே தான் இருக்கும் உடம்பு. இந்த ஹாலிவுட் படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஓடுங்க அது வருது அப்படின்னு சத்தம் போடுவாங்கல்ல, வாயில் ஊற்றுனோடனே வாயில் ஊற்றுறா, இங்கே வச்சோடனே மூளை சொல்லிடுமா குடிக்க போகிறான்டா இவன், எல்லாம் ஒர்க் அவுட் ரெடியாக இருக்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மெட்டபாலிசத்தை? என்னன்னா, அவங்களுடைய மனைவி வந்து நடனம் ஆடினது அந்த இடத்துல ரொம்ப சர்ச்சையாக நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. யாராவது தமிழ் புலவர்கள் கீழே வந்து கமெண்டில் கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க. அந்தி நேரம் சந்தி இருக்கையில் வீட்டில் நிறைமாத கற்பிணி மனைவியாக இருக்க, துணையாக நுடன்பட்ட தம்பி இருக்க, வயதான மாட்டு வண்டியை பூட்டி கொண்டு பயிர் இருக்க, கார்மேகமும் சூழ்ந்து நிற்கு. டாக்டர்களும் பயமுறுத்தாதீங்க, குறைந்தபட்சம் குடிக்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. உலகம் பூரா எடுத்தாங்களம்மா, அதில் வந்து இந்தியாவில் ஃபெயிலியர்மா குடியை பற்றி. ஏன்னா நம்மள்ட்ட எது பற்றியுமே லிமிட்டே கிடையாது. பைக் 240 போனால் 240 போகிறது, அடித்து மண்டை மோதி மார்ச்சர் போய் படுத்துடுறது. பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக பிரபலமான ஒருத்தர், நகைச்சுவை நடிகர், சின்னத்திரையிலேருந்து ஆரம்பித்து கலைத்துறையில் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தார். நடுவில் உடம்பு சரியில்லாமல் ஆனார், மறுபடியும் பேக் டு த ஃபார்ம்ன்ற மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். இன்னும் கேட்டால் அதே வாரத்தில் வந்து பூஜை ஒன்று போட்டுட்டு அடுத்த நாளே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனார். இப்போ ரீசெண்டாக தவறியும் போயிட்டார் ரோபோ சங்கர். ஸோ இதில் ரோபோ சங்கர் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. அவர் பிரிஞ்சு வாடுற குடும்பத்துக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்களுக்கும் கலைத்துறைக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரோபோ சங்கர் 46 வயசு, ஒரு சாவர வயசு கிடையாது நிச்சயமாக. அவர் அதுக்கு முன்னே மேடை கலைஞராக நிறைய வந்து கெமிக்கல் மேலே ஏற்றி அந்த அலுமினியம் பெயிண்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வேணால் நீங்கள் ஃபாரின்லேருந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்து ரஜினிகாந்துக்கு மேக்கப் போடுவாங்க, கமலஹாசனுக்கு போடுவாங்க. ஆனால் சாதாரண டூப் போடுறவங்களுக்கு அந்த மேக்கப்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது காஸ்ட்லி. அது சும்மா அடிச்சுட்டு வா, அலுமினியம் பெயிண்ட் அடிச்சுட்டு வா போ. இந்த நம்ம வீட்டில் அடிக்கிற பெயிண்ட் இருக்குது, ஏஷியன் பெயிண்ட், இதெல்லாம் உடம்புல அடித்தா என்ன ஆகும்? கார் பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும். என் நண்பர்களே இறந்து போயிருக்காங்க கார் ஸ்ப்ரே பண்ணுறவங்க.
அந்த ஸ்மெல்லு பட்டு என்ன ஆகும்னா லங் எஃபெக்ட் ஆகும், கிட்னி எஃபெக்ட் ஆகும், லிவர் கம்பல்சரி எஃபெக்ட் ஆகும். நான் ஆதாரமே சொல்கிறேன். திருத்திரப்புள்ள எனக்கு நெருங்கிய நண்பர் அதுமாரி ஆயிருக்கு, சென்னையில் ஆயிருக்கு. திருத்திரப்புள்ள எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மெக்கானிக் அதேமாரி ஸ்டேஜில் செத்தார். இங்கே எனக்கு இங்கே வருவார், ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்காரு அவரும். அவரோட மச்சான் வந்து லிவர் ஃபெயிலியர் ஆச்சு. காரணம் அவர் கார் பெயிண்ட் அடிப்பான். கார் பெயிண்ட் சின்ன க்ளோஸ் ரூமில் வச்சு அடிக்கிறது, ரோட்டில் போட்டு அடிக்க முடியாது காத்தோட்டத்தில். க்ளோஸ் ரூமில் அந்த ஸ்ப்ரே வந்து துகள் மாரி ஏறும். ஏறி ஒன்று ஒன்றா அடி வாங்க செய்யாதான், கெமிக்கல் தானே அது. சரியா? இந்த ரூமே ஒரு வாரம் திறந்து போட்டு சாத்தி போட்டு வந்தால் உள்ளே வந்தாலும் கப்புன்னு பெயிண்டோட தான் அடிக்குது. அந்த காற்றே நல்ல காற்றாக இல்லை, கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு போனால் தான் சரியாகுது. ரோபோ சங்கர் குடிச்சிட்டாரு, அதனால செத்துட்டாரு. ஆமாம், அவருக்கு ரீசெண்டாக ஜாண்டிஸ் வந்தது, அதனால அவர் மறுபடியும் ட்ரிங்கிங் இது வருதுன்ட்டுலாம். குடி தவறானது, நம்ம அதை என்டர்டெயின் பண்ணவே இல்லை. ஸ்மோக் தவறானது, அதை என்டர்டெயின் பண்ணவே இல்லை. வேறு புகையிலை வஸ்துக்கள் எல்லாம் தவறானது தான். ஆனால் 9000 வருஷமாக இருக்குது நம்மள்ட்ட குடி. வள்ளுவனே கல்லுண்ணாமையை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்கான். அப்போ அதுக்கு முன்னாடியே குடி இருந்திருக்குல்ல. 9000 வருடத்துக்கு மேலே நம்மள்ட்ட இருக்குது. பட் அட்வைஸ்ஃபுல் ட்ரிங்க்குங்கிறது நமக்கு தெரியாது. குடிக்காத அட்வைஸ்ஃபுல் ட்ரிங்க்னு ஒன்று சொல்லி தரணும்ல. எந்த டாக்டர் எது கேட்டாலும் நான் டாக்டர் இன்னாரு, நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். டேய், வருஷத்துக்கு ஒரு பேஷண்ட் தானே வருவான், 50 லட்ச ரூபா வேண்டாம் அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு மற்ற ஆர்கன்லாம் ஒத்துழைக்கணும். ரோபோ சங்கர்ட்ட 50 லட்சம் இல்லையா, நடிகர்களே கொடுத்துருப்பாங்க, அவர்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற ஆர்கன்லாம் மல்டிப்புளாக அடி வாங்குது, பட்டுன்னு எல்லாம் ஆகிருச்சு. ஒன்றேலே ஆள் சுருண்டுட்டு. ஆல்ரெடி இந்த லிவர் வந்து வைட்டல் ஆர்கன், அதை பற்றி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அது நான் தமிழில் சொல்கிறேன். கல்லீரல் ஒரு கழுதை, பொதி சுமக்கும், படுத்தால் எழுந்திருக்காது. கழுதை மேலே நீ எவ்வளோ வெயிட் வேணுமோ எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஒன்ஸ் திரும்பி பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோ வெயிட் ஏற்றி வச்சுருக்கானுங்க. அப்படி படுத்துக்கிட்டுச்சுன்னா நீ எல்லா வெயிட்டையும் இறக்கி வச்சாலும் அந்த கழுதை எழுந்துக்காது. அதுவாக ஃபீல் பண்ணி எழுந்தால் உண்டு, படுத்தால் எழுந்திருக்காது. லிவரும் அப்படி தான். நீ விடிய ஃப்ரைட் ரைஸை சாப்பிடுவ, சிக்கன் 65 தந்தூரி இந்திரின்னு போட்டு ஏற்றுறது, குட்டியையும் போட்டு ஏற்றுறதுன்னா அந்த லிவர் இழுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே படுத்துக்கும். 2 hours போதுமா உங்கள் உடம்புல லிவர் வந்து ஒரு சுட்டு ஆல்கஹால் இல்லாமல் மெட்டபாலிஸ் பண்ணிவிடும். அதை பற்றி ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் பேசுகிறேன். 2 hours உடம்புல ஆல்கஹாலுக்கான இருந்த தடையமே இல்லாமல் போயிடும். நைட்டு ஃபுல்லாக போதே காலைல ரிலாக்ஸ் ஆகிடுது இல்லை, யாராவது அடிக்க நிற்கிறானா அந்த காலையில் இருந்து. அதை மீறிய கேர்னஸாக இருக்கிறான் பற்றியா. அப்போ சொல்லுவாங்க கொஞ்சோண்டு கட்டிங் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு. அது தவறானது. உடம்பு இன்னும் மெட்டபாலிஸ் பண்ணவே இல்லை லிவர். அதுக்கு மேலே ஊற்றுறோன்னு இந்த போதையில் அப்படியே நடமாட ஆரம்பிச்சிருவான். இப்போ உனக்கு கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்குது ஒரு மிஷினு, நீ விடாமல் அதில் ஊற்றிக்கிட்டே இருந்தால் மிஷின் டயர்டாகும்ல ஒரு கட்டத்தில். அடப்போடா என்னத்தா இவனுக்கா ஒழிச்சு போடா அப்படி படுத்துக்கணும். ரோபோ சங்கருக்கு அதுதான் நடந்தது. அவரே ஒத்துருக்கார், நான் குடித்தேன், போனேன், வச்சேன், எடுத்தேன்னு. ஓகேயா? ஆனால் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணி அவர் வைத்தியம் பண்ண இடம் தர்மா கிளினிக். அவங்க அந்த அக்காட்ட இடத்துல கூட அந்த பாப்பா கூட என்னை திட்டி பிடிச்சி, பரவாயில்ல விட நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க தான், திட்டிட்டு போட்டதுல என்ன இருக்குது. நான் அதை தவிர அந்த குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் பேசினதுக்கு பேசியிருந்தாங்க. இல்லை அப்பா இருந்துட்டாருன்னு கவலைப்படாதப்பா, நல்லா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா ஒன்றும் கவலைப்படாத. தர்மா கிளினிக் அது எங்கே இருக்குன்னா அடையாரில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த வைத்தியம்லாம் பண்ணுறாங்க, மேக்ஸிமைஸ் உங்களை காப்பாற்றுறாங்க. ட்ரிப்ளிக் என்ன சுற்றி இருக்குது இந்த லிவருக்கான மருத்துவமனை. டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க, லிவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டான்லி நம்பர் 1 ரேலாக பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாமே மற்ற ஆர்கன்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பண்ணலைன்னா பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்கல்ல, ஜெயலலிதாவுக்கு என்ன இங்கே லிவர் கொடுக்க ஆள் இல்லையா, கிட்னி கொடுக்க ஆள் இல்லை, என்ன கொடுக்க ஆள் இல்லை, அந்த உடம்பு அவ்வளோதான் தாங்க எக்ஸ்பீரி ஆகிடுதுமா. அந்த உடம்பு மற்ற மெட்டபாலிசம் அவ்வளோதான் அவருக்கு ஒத்துழைச்சிது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் குடிகாரனோட அம்பாசிடர் மாதிரி ரோபோ சங்கரை பேசுகிறாங்க. இறந்துட்டாருங்க, அதெல்லாம் பேசாதீங்க. யார் குடிக்காதவன் இருக்கா? 48,000 கோடிக்கு வியாபாரம் ஓடுது, குடிச்சு தானே வியாபாரம் ஓடுது. 3 TMC குடிச்சிருக்காமா. காவேரியில் கேட்குறது 2 TMC தான்டா, 3 TMC குடிச்சிருக்கான் தண்ணி. டிவைட் பண்ணி பாருங்கள், 180 ml கோட்டரால் டிவைட் பண்ணுங்கள், 3 TMC வரும். ஆமாம், கணக்கு போட்டு பாருங்கள் அறிவாளிகளே. அப்போ என்னென்னா எல்லோரும் குடிக்கிறாங்க. இதில் என்னென்னா குடியை பற்றி இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோ சங்கர் அண்ணனுக்காண்டிங்கிறத விட மற்ற ரோபோ சங்கர் அண்ணனுக்காண்டி தான் பேசுகிறோம். அவர் மட்டும் குடிக்கலைங்க. சில பேர் சொல்லுவான் குடிக்கிறது முதல்ல வந்து ஒரு நோய்ங்கிறத நம்ம உணரணும். மூளையில் வந்து டோபமைன்னு ஒன்று இருக்குது, நீ குடித்தாதான் டோபமைன் சுரக்கும். சில பேர் பரதநாட்டியம் ஆனால் டோபமைன் சுரக்கும், சில பேர் கேரம் போர்டு ஆனால் டோபமைன் சுரக்கும், சில பேர் சாப்பிட்டா டோபமைன் சுரக்கும், சினிமா பார்த்தா டோபமைன் சுரக்கும், தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சந்தோஷம் வரதா டோபமைன் சுரக்கும். டோபமைன்ங்கிறது உங்களை கிளர்ச்சி ஊட்டும் ஒரு அமிலம், அவ்வளவுதான் சிம்பிளாக. குடிக்கிறவனு குடித்தாதான் அது சுரக்குதுன்னு அவன் நினைக்கிறான்.
முதல்ல ஒரு பேரில் திறந்துருக்கும், அப்புறம் 2 பேரில் திறந்துருக்கும், அப்புறம் சரி எதனா காஸ்ட்லியாக போகுது கட்டிங்கை போடும், கட்டிங்கில் திறந்துருக்கும், அப்புறம் குவார்ட்டரில் திறந்துருக்கும், அப்புறம் குவார்ட்டர் ஃபுல்லாக இருக்கும், திறக்கவே திறக்காது. அப்புறம் 1.5 ஃபுல்லு சொல்லுவாங்க, அவர் ஒரு ஃபுல்லு குடித்தாலும் அப்படியே உட்காந்துருப்பாரு. தப்புடா, எல்லா மெட்டபாலிசமும் அடி வாங்க ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். போதை இருக்கணும்னு குடித்தாக்க டோபமைன் ஓப்பன் ஆகவே இல்லை, நீ ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே வாலி வாலியாக ஊற்ற வேண்டியதாக ஒரு கட்டத்துக்கு மேலே. மற்ற ஆர்கன்ஸ்லாம் தாங்காது, குடித்தா எல்லா ஆர்கன்ஸும் கெட்டு போயிடும், அதில் மாற்றமே இல்லை. மெயினாக கல்லீரல் கெட்டு போகுது. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, ரோபோ சங்கர் அண்ணனை இவர் குடித்ததுனாலே செத்துட்டாரு. அதெல்லாம் இல்லை, அவர் ரெக்கவரியாகி வந்துட்டார். மறுபடியும் ரீஅட்டாக் ஆகுது, மறுபடியும் அட்டாக் ஆகுது. அது இடத்துல சொல்லிட்டாங்க அவன் அடுத்து குடிச்சிருப்பான் அப்படின்னு. அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, மஞ்சகாமலை வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கும் போதே அவர் எடுத்ததுனால தான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு நான் 6வது படிக்கல மஞ்சகாமலை வந்துச்சு, நான் கூட குடிச்சிக்கிட்டு இருந்தேனா சொல்லுங்க. 5 முடிச்சு 6 போனால் மஞ்சகாமலை வந்துச்சு. மஞ்சகாமலை வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபேட்டி லிவர் 1, ஃபேட்டி லிவர் 2, ஃபேட்டி லிவர் 3, ஃபேட்டி லிவர் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லாம் யாருக்கும் எதுவும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது, அப்படியே தான் இருக்கும் உடம்பு. கடைசி ஸ்டேஜ் தான் மண்டை போகிறது. எல்லா மஞ்சகாமலைக்கும் பச்சளை வைத்தியம் சரியாகாது, அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கிடுது. மருத்துவத்தில் நம்ம கோட்டை விட்டுருவோமா, எல்லா விஷயத்துலையும் மருத்துவத்தில் கோட்டை விட்ருதான். ஃபஸ்ட்டே போயிட்டோம்னா நம்ம காப்பாற்றிடலாம். நீங்கள் சொன்னீங்களா 2வது ஒரு பூஜை போட்டு நல்லா தான் இருந்தாருன்னு. இல்லையே, அந்த பூஜையில் அவரோட வீடியோ ஸ்டார்ட்டை பாருங்கள், தானே ஹைப்போ பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து மூளை வந்து கண்ட்ரோல்லே இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அமிலம் வந்து உங்கள் மூளையில் போய் கலக்க ஆரம்பிச்சு உங்கள் பிளட் வழியாக மூளைக்கு போயிடும். ஜிஜிடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, டோட்டலாக எல்எஃப்டின்னு ஒரு டெஸ்ட், 700 வரும் அந்த டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, காமாஜிடி, இந்த நொதியெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது தான். உங்கள் நொதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க. அது அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவோடு இருந்தால் இம்மிடியட்லியாக மதுவை நிப்பாட்டுங்க. 1 மாதம் நிப்பாட்டுங்க. உங்களை எதையும் பெர்மனண்டாக செய்ய சொல்லலை, 1 மாதம் நிப்பாட்டுங்க. மறுபடியும் இதை டெஸ்ட் எடுங்க. ஜிஜிடியில் பிலுருபின்லாம் இருக்குது, மஞ்சக்காமலை. அது மறுபடியும் 1 மாதத்தில் உங்களுக்கு டவுன் ஆகிருந்ததுன்னா பிரச்சனை இதுதான் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் தெளிஞ்சிடும். அதை அவேர்னஸாக குடிங்க. குடித்தோடனே போட்டு கறியை மீனும் திங்காதீங்க. ஆல்ரெடி உள்ளே சிரமப்பட்டு கிடக்கு, உள்ளுக்குள்ளே ஜென்ரேட்டர் கிடக்கல, இந்த மிஷின் எல்லாமே ஜென்ரேட்டருமா. ஏமா பல்சக்கரம் போட்டிருக்க காரை பேரிங் தேஞ்சு போகுது, டயர் தேஞ்சு போகுதுமா. மனுஷ உடம்பு இதெல்லாம் வெறும் தோலுமா, இழுத்தா வலிக்குது இல்லை, காரை போய் இழுத்தா வலிக்குமா. அதுவே நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் விட்டாதான். ஆமாம், இரும்பு அப்போ உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி குட்டிக்கே ஒரு பெரிய ஜென்ரேட்டர் ஓட ஆரம்பிச்சிருமா. லிவரில் ஆரம்பித்து கிட்னியில் ஆரம்பித்து எல்லாம் ஓடும். இந்த ஹாலிவுட் படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஓடுங்க அது வருது அப்படின்னு சத்தம் போடுவாங்கல்ல. வாயில் ஊற்றுனோடனே, வாயில் ஊற்றுறோம்டா, இங்கே வச்சோடனே மூளை சொல்லிடுமா குடிக்க போகிறான்டா இவன், எல்லாம் ஒர்க் அவுட் ரெடியாக இருக்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மெட்டபாலிசத்தை? படிக்க அவ்வளோ விந்தையாக இருந்ததுமா, அப்படியே ரெடி ஆகிடுமா, எல்லாம் அலர்ட் ஆகிடுமா. குடிக்க போகிறான், தடுமாற போகிறான் உன்னோட ஓனர், ஜாக்கிரதையாக அவனை பேலன்ஸ் பண்ணு, செப்பல்லாம் எங்கே வச்சுருக்கான் பார்த்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமா உள்ள அந்த மூளை. இங்கே தேவை வந்து உடம்புக்கு இல்லை, மனதுக்கு இல்லை, மூளைக்கு தேவைப்படுது. மூளை தான் இப்போ உங்களை எது சொல்லி பேச வைக்குது? பிரெயின். எது இப்போ இந்த கையை தூக்கணும்னா பிரெயின் சொன்னால் தான் தூக்கும். எதுக்கு பிரெயின் டேட் ஆனால் அப்படியே கிடந்துடுறோம்? குடிகாரனையெல்லாம் பிரெயின் டேட் பண்ணால் தான் அவன் நிப்பாட்டவே முடியும், அவன் வேறு எதுலையும் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் முதல்ல அவனை ஒரு நோயாளியை பார்த்து அவன்கிட்ட குடிகாரன் மேலே யாரும் கரிசனமே செலுத்துறது கிடையாது. அவனை கரிசனம் செலுத்தி அந்த இடத்துக்கு போகாமல் பார்க்கணும். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னா, அப்பா என்கிட்ட சத்தியம் பண்ணு, பல சத்தியம் போய் சத்தியம் பண்ணுவான் தான், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் அவனை வழி பண்ணி கொண்டு வரணும். அதாவது இப்போ நான் மொபைலை பற்றி சொல்லுவேன், மொபைல் ஃபோனை பயன்படுத்தாதீர்கள், குழந்தைகளிடம் கொடுக்காதீர்னா முட்டாளாக தான் வந்து வளரும் அந்த குழந்தை. அவ்வளோ விஷயம் இருக்குது. காலைல உட்காந்து கணக்கு போடுறாங்க, அதில் அந்த கணக்கெல்லாம் சொல்லி தருது. சேட் ஜிபிடி இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழ முடியும்? ஹவு டு யூஸ் த மொபைல்னு சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயம் எவ்வளோ இருக்குது அதை சொல்லிக் கொடுங்க. நல்லா வெளிச்சம் போட்டது பிறகு ஃபோனை வச்சுக்க சொல்லுங்கள். இருட்டுக்குள்ளே வச்சு பார்க்க சொல்லாதீங்க, இந்த எல்இடி கண் அடிச்சிடும். இந்த வெளிச்சமான அறையில் ஃபோனை பார்க்க சொல்லுங்கள். இதுதானே சரியான வழி. பைக்கே வாங்காதானே எப்படி ரோட்டில் தினந்தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கான்? பைக்கே வாங்காமல் இருந்துடலாமா? ரோட்லேயே போகாமல் இருந்துடலாமா? சரி, வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்குது, அகமதாபாத்தில் கொண்டாந்து பிளைட்டை கொண்டாந்து தலைமையில் வச்சான். எங்கே இருந்தாலும் சாவு உறுதிமா, இங்கே எல்லோரும் சாவை தான் போகிறோம். இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று உண்மை இருக்குன்னா என்ன? மரணம் மட்டும்தான் உண்மை, பாக்கி எல்லாம் பொய் தான். இந்த ஆடை அலங்காரப்பட்டு என் தரத்தை சொல்லுவார், கொண்டு போய் விம்பி எழுத மனையால் வீதியோடு நின்றாள், சுற்றி வந்த சுடலமோ சுடலையோடு திரும்பியது சுற்றமோ. மாடெங்கே உன் தனம் எங்கே, உன் பெயர் எங்கே, புகழ் எங்கே, இப்போது உனக்கு பெயர் பிணம் அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தார். ஆமாம், பட்டினத்தரோட வரிகள் அதுதான், உண்மை அதுதானே. பொன்னாட்டி விம்பி அழுவா, என்னங்கன்னு வீதியோடு நின்றுவா. அதுக்கு மேலே வரப்போகிறதுல சுடுகாட்டுக்கு வரப்போகிற ஃபார்மாலிட்டி இல்லை. அப்புறம் பையன் வந்து கொல்லி வச்சுட்டு வரப்போகிறான், திரும்பி பார்க்காம போப்பா அப்படிம்பாங்க. அதோட ஃபீலிங்ஸ் முடிஞ்சுது. அதோட காலைல பவுடர் தான். நம்ம அடுத்த நாள் அடுத்தடுத்த வேலைக்கு போய்டுவோம். வீடு வரத்தில் வீடெல்லாம் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பாடு சம்மந்திபுரம் சமைச்சு போடுவாங்க. பெரிய மரபுமா நம்ம மரபு.
ஏன்னா நம்ம யாராலையும் சமைக்க முடியாது அன்றைக்கி. அவன் நம்ம பொண்ணு கொடுத்த வகையெல்லாம் சமைப்பாங்க. சமைச்சோன்னே சாப்பிடுவாங்க. விம்பி விம்பி அழுத பொண்டாட்டி எவ்வளோ இருந்தால் அழ முடியும்? விம்புறதுக்கு உயிர் வேணும்ல. இந்த பாலையாவது குடிமா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் சோறை போட்டு அடித்து ஏற்றுறாங்க சாம்பாரோடு போட்டு. அப்புறம் அடுத்த நாள் 15 நாள் கறி சோறு போட்டு சாப்பிட்டு ஃபங்க்ஷன் ஓவர். அவன் ஓடிக்கிட்டு இருப்பான், குறை பேசிட்டு போயிட்டு இருப்பான். என்னத்தை கறி வச்சான்? ஐயா வச்சான், சிக்கன் தானே வச்சான், மட்டனா வச்சான் அப்படின்னு குறை பேசிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான், மரணம் ஈஸி. பட் நம்ம அதுக்குள்ளே வந்து ரோபோ சங்கர் போன டான்ஸ் ஆனது ஒரு கான்ட்ரவர்ஷியல் தான். இப்போ அவர் குடிக்கிறதுனால இல்லைன்றதும் சொல்லிட்டீங்க. அதாவது இல்லை, குடிக்கிறதுனாலையும் இல்லை. ஆமாம், மற்ற காரணங்கள் இருக்குது. அவர் நிறைய பெயிண்ட் போட்டு அந்த உடம்பை போட்டு அதை மண்ணெண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணதும் இருக்குது. குடியும் ஒரு காரணம். குடியை என்டர்டைன் பண்ண முடியாது. பட் எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? குடிகாரன் கேட்டிங்கன்னு வச்சுக்க, குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியுமா உடம்பு கெடுது? யாருக்கு தெரியாதுங்க. மஞ்சா காப்பில் வந்த பிறகு யாராலையும் குடியை நிப்பாட்ட முடியறதில்ல. அவன் காலையிலேருந்து குடிக்கிறான் பாரு. அவனுக்கு ஒன்றுமே பண்ணல. மெட்டபாலிசம் வேறு. உங்கள் பாடியோட அனாட்டமி, உங்களுடைய மெட்டாபாலிசம் வேறு, என்னோட மெட்டாபாலிசம் வேறு. நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டா சரிக்கலாம், எனக்கு 1/2 இட்லியோட சரியாக கூட போகலாம். 24 முறை குடிக்கிறவங்க சாவறது இல்லை குடினால. அப்படியும் இருக்கிறோம். எந்த குடியுமே இல்லாதவோ ஆல்கஹால், அது நான் ஆல்கஹால் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிற ஐராத்து மாமிகளுக்கே பல பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ஃபெயிலியர் ஆகுது. ஃபேட்டி லிவர் இருக்குது. ஃபேட்டி லிவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குமா? நம்ம இந்தியா ஃபுல்லாக ஃபேட்டி லிவர் இருக்குது. காரணம் நம்ம சாப்பிட்ற பஜ்ஜி வடை போட்டு எண்ணெயை போட்டு ஏற்றுறது. சாயந்தரத்தில் விட்டா கடாயிலே கையை விட்டு தின்றுவான் போல இருக்குது. அவன் தட்டில் எடுத்து வைக்கிற பொறுமையில் சுட 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 எடுத்து சட்னி ஊற்றி அப்படியே எடுத்து புள்ள போட்டால் என்ன அவன் லிவரு? குடியை விட ஆபத்து இந்த எண்ணெய். ஆயிலை குறைச்சாதான் ஆயில் அதிகரிக்கும். இங்கே ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஃப்ரைங் ஐட்டம் நம்ம இந்தியன்ஸோட ஸ்டைலே அதுதான். சிக்கனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட மாட்டோம். மீனை மீன் நல்லது தான், ஒமேகா தெரியுமா, அது இதுன்னு அள்ளி விடுவான். பரவாயில்ல, மீனை குழம்பு வச்சு சாப்பிடுவான். அந்த புளி கரைக்கிறோம்ல, அந்த புளியே உடம்புக்கு எடுத்துக்கிறான். எதை தான் திங்கிறதுன்னு தெரியல. இதை பச்சை மீன் எடுத்து திங்க சொல்லுவான் போல இருக்கு. சுட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க போல. ஆமாம், சுட்டா கேஸில் சுடாதங்கிறான். எங்கே போகிறது நான் வரவடுப்புக்கு? கேஸில் சுட்டா அதில் எதாவது அமோனியா வருதுங்கிறான். ஆக மொத்தத்தில் பயமுறுத்தி வச்சுருக்காங்க நம்மளை. எது சாப்பிட்டாலுமே அதில் ஏதோ எங்கே எப்படி போனாலும் மரணம் தான். சாலையில் ஆக்சிடென்ட் ரோடு இருக்குல்ல, இதில் இந்த ரோடு பல ஆயிரம் மரணங்களை பார்த்துருக்கோம், விபத்துக்களை. ஆனால் அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம், நமக்கு நடக்கலை. நான் கூட நீங்கள் சொல்ல அந்த ஆலமரம் ஒன்று இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஆன்சியன்ட் மரம். அந்த மரத்துக்கு நின்று நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஆலமரம் என்னை பார்த்து புன்னகைக்கிறது அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு? எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம். அது 200 வருஷம் இருக்கும். அவன் பாட்டன் முப்பாட்டனே பார்த்துருக்கேன்டா. ஏன்னா பெரிய மனிதன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்து உட்காந்துக்கிட்டு படவாக்கலை சொல்லிட்டு வாரி போட்டுருவேன். ஒரு நாள் இதில் எத்தனை படம் போயிருக்கு நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த மரம் சொல்கிறது மாதிரியே இருந்துச்சு. சிரிக்குது, அந்த இலை ஆடுறது சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஃபீலாக இருந்துச்சு. அவர் சொன்னார், பங்காளி என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மை தானேங்க. நான் தஞ்சாவூர் கோயில் ராஜராஜன் கோயிலை பார்க்கணுன்னு அதான் சொல்லுவேன். எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அது எத்தனை லட்சம் மனிதர்களை பார்த்துருக்கோம், எத்தனை லட்சம் காதல் ஜோடிகளை பார்த்துருக்கோம், எத்தனை புதுமண தம்பதிகளை பார்த்துருக்கோம், எத்தனை குழந்தைகளை பார்த்துருக்கோம். வேறு நிற்கிது இல்லை. தஞ்சை இப்போ திருச்சி மலைக்கோட்டை இருக்குது, அதோட வயசு மில்லேனியம் வயசு சொல்கிறாங்க, அதோட ஏஜ். ஆனால் எவ்வளோ பேர் அதை கடந்து இந்த பூமி பார்த்துட்ருக்கு. நம்ம யார் இந்த யூனிவர்சல்ல? ஆனால் ரோபோ சங்கர் மாதிரி பல பேர் வந்து அந்த ரோபோ இது போடுறவங்கலாம் பெயிண்ட் எல்லாம் அப்படி அடிச்சுட்டு தான் பண்ணி இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே இறந்துக்கிட்டு தான் இருக்கு. கூட ரீசெண்டாக ஒருத்தர் இறந்தார். ஒரு படத்தில் கவுண்டமணி படத்துலேயே இதில் ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிருப்பார். அவர் கூட வந்து இந்த ஈயம் பூசுறது எவ்வளோன்னு கேட்பாரு, கடைசியாக எங்கள் பாத்திரம் எங்கன்னு கேட்பாரு, அடிச்சு விட்டுருவாரு. ஆமாம், நான் இப்போ தான் அடவுல வச்சுருக்கேன், அறுவடை பண்ணி கிழிச்சிட போகிறேன் பாருல, அவரே இருந்தார். நிறைய பேருமா அதை அட்டாக் ஆகி நிறைய பேர். இப்போ ஆனால் ரோபோ சங்கருடைய டெத்தில் இன்னொரு கான்ட்ரவர்சியும் ஆச்சு. என்னன்னா, அவங்களுடைய மனைவி வந்து நடனம் ஆடினது அந்த இடத்துல ரொம்ப சர்ச்சையாக நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. இது ஏன் தவறாக பேசுகிறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம். அந்த அக்கா தவிர்த்திருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. இல்லை, ஆனால் இந்த மாதிரி அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து டான்ஸராக, அவங்க வந்து டான்ஸராக தான் அவங்க கரியர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காங்க தானே. ஆமாம், அவங்க டான்ஸர் தானே. அவங்க டான்ஸராக இருக்கும்போது தான் இவரோட பழக்கமாகி அப்படி இதுவானது. ஸோ அதனால அவருக்கு அவங்களுடைய டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். கடைசி இறுதி அஞ்சலியா நிறைய பேர் இந்த மாதிரி நடனம் ஆடக்கூடிய நடன ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடன அஞ்சலின்னு சொல்லி செலுத்தியிருக்காங்க. இசை அஞ்சலின்னு சொல்லிட்டு MSV அவர்களுக்கு இசை துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணதான் எடுத்துக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு எல்லாரும் தவறா பேசணும்? அது இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க அம்மாவுக்கு ஆடி ஆரம்பிச்சு விட்டாரு. ஆமா, அதுக்கு முன்னாடியே வந்து நடந்திருக்குது. பரதநாட்டிய குரு அவங்களுக்கு அவங்களுடைய மனைவி ஆடினது இருக்குது, மகள் ஆடினது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு விளக்கம் சொல்லணும்னா, மித்து சொல்லணும்னா, ரோபோ சங்கர் குடும்பத்தை யாருக்கும் பிடிக்காது. முதல் விஷயம் அதுதான். அவங்க பேசுகிறது பொதுவெளியில் ஏதாவது ஏடா கூடமோ வாயை விட்டு மாட்டுவாங்க. அதை விட்டு எப்படான்னு காத்துக்கிட்டு எல்லோரும் இருப்பாங்க.
அது ஆடினாங்கன்னா அவங்க புருஷனுக்கு அவங்க ஆடினாங்க. அதை பற்றி வருத்தப்பட வேண்டியது அவங்க குடும்பங்கள். என்னம்மா அப்படி ஆடிட்ட, என்னக்கா அப்படி ஆடிட்ட, என்ன தங்கச்சி ஆடிட்டேன்னு அவங்களுக்குள்ள தான் ஃபீல் பண்ணணும். அது எப்படி பொது வழியில் போய் நம்ம ஆடினதை வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து அது பாரு ஆடுறாங்க பாருன்னா அது எப்படி சார்? துக்கத்தோட உச்சத்தில் வந்து ஒரு மனுஷனால் சிரிக்க தான் முடியும். துக்கத்தோட உச்சம் எதில் முடியும் சொல்லுங்கள்? சிரிப்பில் தான் முடியும். சிரிப்போட உச்சம் சொல்லுங்கள்? அழுக. கண்ணு தண்ணி தரன்னு ஊற்றும். சிரிச்சு அழுக வந்துட்டு பேசாமல் இருறாம்போம். அதுதானே இயற்கை. அதாவது இது முழு வெண்பா எனக்கு சொல்ல தெரியலை, ஓரளவுக்கு சொல்கிற தவறுகள் இருக்கும். யாராவது தமிழ் புலவர்கள் கீழே வந்து கமெண்டில் கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க. அந்தி நேரம் சந்தி இருக்கையில் வீட்டில் நிறைமாத கற்பிணி மனைவியாக இருக்க, துணையாக நுடன்பட்ட தம்பி இருக்க, வயதான மாட்டு வண்டியை பூட்டி கொண்டு பயிர் இருக்க, காரமேகமும் சூழ்நிலைக்கு மூட்டையெல்லாம் அள்ளி ஏற்றிடுறான். வண்டியில் ஏற்றக்குள்ளே மழை அட்டிக்கிட்டு ஊற்றுது. அச்சாணி முடிஞ்சிருது. அடுத்தது கடங்கார வந்து வண்டியை பிடிச்சிட்றான். பணத்தை கொடுத்துட்டு வண்டியை ஓடுறான்னு வழியே ஏவலன்னு செய்தி கொண்டு வர்றான். கற்பிணி தாயும் செய்தி இறந்து விட்டார்கள்னு. அடுத்தது எடுத்து வைக்கிறான். எல்லாம் முடிஞ்சுது. கருணாகமோ காலில் தீண்டுது. இந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்வானா? சிரிப்பானா. என்ன செய்ய முடியும்? எல்லாம் வச்சு நீயும் சாப்பிட்ற வண்டி மாடு ஓட்டிட்டு மாடி அவுத்துட்டு ஓடிடுச்சு. அது அச்சு முறிஞ்சு போச்சு. மழையில் நெல் நனைஞ்சா உருப்பிடுமா? அடுத்த நாள் முளைச்சிடும். அது கடங்காரனா அதையும் பிடிச்சிக்கிட்டான். பொண்டாட்டி செத்து போட்டா பிள்ளையும் செத்து போச்சு. என்ன செய்ய போகிறோம்? உடம்பட்ட தம்பிக்கு ஆலையில் கருணாங்க ஆளில் தின்னா பிழைக்க போகிறதில்ல. அப்போ சிரிப்பான் ஒருத்தர். அது வந்து துக்கம் அதிகமான சிரிப்பாங்கம்மா. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சாவுட்டில் வந்து ஹைப்பாக பேச ஆரம்பிப்பாங்க அவங்க பாட்டுக்கு. என்னாச்சு? மாடு கத்துற மாதிரி தண்ணி கட்ட சொல்லி மாட்டுக்கு வயிறு ஒரு மாதிரியாக இருக்கு, ஒரு கருப்பு கலர் வாங்கிட்டு வா. என்னாச்சு? நீ ஏன்ப்பா நீ ஒரு மாதிரியாக இருக்க, அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு மாறி பேசுவாங்க. அது 2 நாள் கூட ஆகும். அதை நாகேஷ் அருமையாக பண்ணியிருந்தார் நம்ம ஒரு படத்தில். ஆமாம். மகள் இறந்துரும். அவருக்கு ஒரு மாதிரி நாயுடுங்கிற கேரக்டராக இருப்பார் அவர். ராவ் கேரக்டர். கமலஹாசன் ப்ரொஃபஸர். அப்போ வந்துட்டு அதை உருங்க தலைவணி வைப்போம். அவளுக்கு சின்ன வயசுலேருந்து தலை வந்து வலிக்கும். அவளுக்கு தலைவணி வச்சுருவான். மிடில் கிளாஸ் தானே, கொஞ்சம் அவனுக்கு சொல்ல புரியலை. நான் கொஞ்சம் வந்திருக்கக்கூடாது. என்னாச்சே உளறணும் அப்படிம்பார். அப்போ வந்துட்டு ஊசி போட வருவாங்க. ஊசி போடணும், சட்டை கேட்டு கொடுப்பாரு. நான் என்ன பண்ணணும்? இப்போ படுக்கணும், தலைவாணி ஒன்று இருக்குது, அதை எடுக்காதீங்க, அவளுக்கிட்டே இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிம்பாரு. கமல் தான் மடியில் படுங்கன்னு சொல்லுவார். அந்த சீன் பண்ணிச்சாலும் கண்ணு தலைமுதுமா. அதான் ஃபீலிங். உச்சகட்டம் ஒரு ஃபீல் மனிதனுக்கு இப்படி தான் இருக்க முடியும். உளறலாக தான் இருக்க முடியும். அதான் உணர்ச்சியோட உச்சமே உளறல்கள் தான். அது ஸ்டடி பண்ணிலாம் பேச முடியாது. அழுகையிலையும் காதல்லையும் அதெல்லாம் வரவே வராது. எதுவும் பேச வேண்டியதுதான் அப்படின்னு. அதனால அவங்க ஆடினதெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழர்களுடைய இந்த இறுதி சடங்குலயே வந்து நம்ம அந்த நடனம் ஆடி போகிறதுன்றதே அடிச்சு நம்ம ஆடுறது முழக்கம் தான்மா. அது வந்து அவங்க குடும்பம் அவங்களுடைய கணவருக்காக. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாக்கெல்லாம் சாவுக்கு போகிறோம்ல, அவங்க ஆட மாட்டாங்க. மற்றபடி இப்போ எங்கள் பசங்க கூட வருவாங்க, ஆடுறாங்களே. எனக்கு ஆட வராது, வேற ஒன்று. அது ஒரு மாதிரி அப்படிலாம் பண்ணி நல்லா ஆடுறாங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்கும். அதை முடிக்கணும்லம்மா, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக முடிச்சு தான் ஆகணும் அந்த ஃபங்க்ஷனை. அது என்ஜாய்மெண்ட்னு தாண்டி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு இசையோட நம்ம கலந்து தான் நம்ம எல்லாமே மியூசிக் தான். அது கடைசியா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சலியா நினைச்சுதான் அவங்க பண்ணதை. அதை போய் விமர்சிச்சுக்கிட்டு உட்காந்து நான் 3 நாள் ஊரில் இல்லைம்மா. 3 நாளா 10 நாள் இல்லை. எங்கள் கிராண்ட் ஃபாதர் கண்டோலன்ஸு, அதனால நான் இங்கே இல்லை. இதை வந்து திருப்பி கமெண்ட்டில் நிறையா, அதாவது அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு இன்றைக்கி எடுக்கிற வீடியோ இன்றைக்கே போடுறோம்னு. பழைய வீடியோ ஸ்லாட்டில் தூக்கி விட்டுட்டே இருக்காங்கல்ல. ரோபோ சங்கரை பற்றி பேசுடா, ஏன்னடா பேச மாட்டேங்கிறாய், இப்போ தான்டா வந்திருக்கேன், இப்போ தான்டா பேசணும். அதை ஒரு கண்டென்ட்டாக்கி பேருமாளாக்கி அவர் அப்படி குடித்தார், இப்படி குடித்தார், அதை பண்ணார், இதை பண்ணார், எல்லாம் கண்ணால் பார்த்த மாதிரி அடித்தார். நம்ம ஐயோ பாவம். இன்னும் சொல்ல போனால் அந்த பொண்ணு, இந்த பாப்பா என்னை தான் திட்டுச்சு, நான் தான் திட்டியிருக்கணும். ஒரு மனித மாண்பு என்ன இருக்குது? இறந்துட்டார் பாவம், நம்ம இறக்க தான் போடலாம். இருந்திருந்தால் போயிருப்பேன். நான் ஊரில் இல்லை, நான் அது தான் சரி இருந்திருந்தால் கண்டிப்பாக போயிருப்பேன். இது மனிதனுடைய இது தவறான பக்கங்கள்மா. எல்லாருக்கும் எல்லா வீக்னஸும் இங்கே இருக்குது. வீக்னஸ் இல்லாதவன்னு சொல்லி பார்க்கலாம். அது நீ பொம்பளை பிள்ளை, நீ யாரையெல்லாம் ரொம்ப பெரிய மரியாதைக்குரியவன் நினச்சேன்னா அவனே சரியான ஆளாக இருக்க மாட்டான். சமுதாயத்தில் சொல்கிறேன், எல்லாரும் எல்லா விதத்துலேயும் தவறான மனிதர்கள் தான். பெர்னாட் ஷா தான் அழகாக சொல்லி எரரிசிக்குமா நட்டிப்பார். தவறு செய்கிறவன் தான் மனுஷன். தவறு செய்வாமா மனுஷன், குடிப்பான், கூத்தடிப்பான், முன்னோட்டு பின்ன பேசுவான், எல்லாம் செய்வாங்க. இவன் எல்லாத்துக்கும் தகுதியானவன். அது மகத்தான சல்லிப்பெயர்னு சொல்கிறாரு ஜெயகாந்தன். மனிதன் மகத்தான சல்லிப்பெயர். அதனால ஒரு மனிதன் இறந்துட்டா அதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது.
இறந்த தலைவர்களை தூக்கி கண்டாமன்னு பேசுறது, அதெல்லாம் பேசக்கூடாது. அரசியலுங்கிறது இருக்கிறவனை பேசு. இறந்தவன் என்ன செஞ்சிட போகிறான்? இருக்கிறவன் தானே சரி பண்ணணும் நாட்டை. இறந்தவங்கள ஏன் பேசுகிற? ரோபோசங்கர் இறந்துட்டார், அப்படியே கூட இருந்து ஊற்றி கொடுத்த மாதிரி கதை பேசிட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே பக்கத்துலேருந்து. அவரே சொல்கிறாரு பேட்டியில், நான் குடிக்காத சரக்கே இல்லை தம்பி, உலகம் பூரா குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி, அதனால் மட்டும் அவர் இறந்துட்டாரான்னா இல்லை, மற்ற டிசீஸ் இருந்துடும். இப்போ டயாபெட்டிக் உள்ளவங்களுக்குலாம் குடி வந்து பெரிய எதிரிமே. ஏன்னா பெரிய கலரி, இது கலரி குடிச்சோம்னா அது அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. சுகர் டயபெட்டிக் வரும், குடித்தா டயபெட்டிக் கண்டிப்பாக வரும். பீர் குடித்தாலும் வரும், ஒயின் குடித்தாலும் வரும், எது குடித்தாலும் வரும் டயபெட்டிக். கொக்கோகோலா பவுண்டா குடிச்சிங்கனாலும் அள்ளி ஏற்றிடும் சுகரை. அதனால் எந்த வகையிலையும் அந்த செயற்கை பானங்கள் நல்ல விஷயம் இல்லை. ஏம்மா தண்ணியே தண்ணிக்கு என்ன குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா, பியூரிட்டை குடிக்காதங்கிறாங்க. என்ன தானே செய்யுது? ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்க. கிணத்து தண்ணி குடிக்காத, குளத்து தண்ணி குடியாது, பைப்பு தண்ணி குடி, எதுதான் குடிக்கிறது? எது தின்னாலும் சேவங்கிறான். டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா கறி இருக்காங்கன்ற அதாட்ட போட்டு விளக்கிட்டு இருந்தோம். அதை மட்டும் விளக்கிட்டு இருந்தோம். அதை விட்டுட்டு தான் டூத் பேஸ்ட்க்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆலம்பருத்தி போட்டு விளக்குனாங்கிறான். பார்த்தா ஆலமரம் புயலில் கிடக்கு, உப்பராக கிடக்கு. ஆலம்பருத்தி போட்டு, அப்போ ஆலமரம் தம்பா இருந்திருக்கணும்ல. எல்லாமே முரணாக இருக்குன்னு சொல்கிறேன் செய்திகள். டாக்டர் பூரா அந்த ஃபேஸ்புக்கில் கிளம்பிட்டாங்கம்மா, பயமுறுத்தி சாகடிக்கிறாங்கம்மா. அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் அப்படியே நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. இதுக்கு மட்டும் இல்லை, எய்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது சிம்டம்ஸு. ஜுரம் அடிக்குதா? ஜுரம் அடிக்காமல் எப்படி இருக்குது? எல்லோரும் தான் அடிக்குது. சளி எல்லோரும் தான் பிடிக்குது. பயமுறுத்தாதீங்க முதல்ல மருத்துவர்களே. பயமுறுத்த, இப்போ நான் வக்கீலாக இருக்கேன், நான் உட்காந்துட்டு இதை பண்ணால் அதாயிடும், அதை பண்ணால் இதாயிடும்னு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்கம்மா. உனக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள வா, அதை நான் தீர்த்து வைக்கணும், அவ்வளோதான் வேலை. டாக்டரா முதல்ல நீ ஏதாவது மைத்தியம் பண்ணிவிட்டு பச்சளை கரைச்சி குடிக்கிற, மஞ்சளை கரைச்சி குடி பிடிக்காதீங்க. எல்லா ஹெப்படைட்டிஸ் பி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பிழைக்கவே முடியாது. இப்போ அரபு நாடுகள் இருக்குல்லம்மா, எமிரேட்ஸ், அதில் எய்ட்ஸ் உள்ளவங்க வெளிநாடு போகலாம். ஆனால் மஞ்சள் காமலை உள்ளவனும் ஏற்ற மாட்டான், பெர்மிட்டே கிடைக்காது. ஆனால் எய்ட்ஸ் இருக்கவும் போகலாம். காரணம் மஞ்சள் காமலை யூரின் போயிடும்ல, அதுலேருந்து இன்ஃபெக்ஷன். பாரு, ஒரு யூரின் சொரன்னு போகிற யூரினில் கிருமி ஏறி மேலே வருதுமா. பஸ்ஸான் டாய்லெட்டை பயன்படுத்தி தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு வாரத்துக்குள்ள ஃபீவர் வரும். அது யூரின் கல்ச்சர்னு ஒன்று போடும். யூரின் ஸ்மெல் அடிக்கும், பயங்கரமாக அடிக்கும். அது ஒரு மாதிரி இளநி வாடை மாதிரி இருக்கும். இளநி வாடையை ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஃபீல் வரும். அந்த மாதிரி அடிக்க பார்த்தா நம்ம யூரின் வந்து கல்ச்சர் போடுவாங்க, அதில் கிருமி மேஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அதை கொடுக்க மாத்திரை போட்டு கொள்ளணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. இதுதான் ரீசன்லாம் கிடையாது, எல்லா ரீசனும் இருக்குது. டாக்டர்களும் பயமுறுத்தாதீங்க. குறைந்தபட்சம் குடிக்க எப்படின்னு சொல்லி கொடுங்க. உலகம் பூரா எடுத்தாங்களம்மா, அதில் வந்து இந்தியாவில் ஃபெயிலியர்மா குடியை பற்றி. ஏன்னா நம்மள்ட்ட எதை பற்றியுமே லிமிட்டே கிடையாது. பைக்கு 240 போகணும், 240 போகிறது அடித்து மண்டை மோதி மார்ச்சர் போய் படுத்துடுறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கடான்னு. நம்மளோட வேலை அதுதான். நமக்கு எதுவுமே லிமிட்டு கிடையாது. பிரியாணினா கொஞ்சோண்டு ரெண்டு பீஸ் மட்டன் சாப்பிட்லாமா, சோறுதிங்க. அப்படியே ஒரு காலையிலையும் பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, நைட்டு பிரியாணி. என்ன ஆகும் அந்த உடம்பு? குடித்தா ஒரு வேளை குடிச்சு அதை மெட்டபாலிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. நைட்டு குடிச்சு முடிக்கிறது மணி 3 மணிக்கு, மறுபடியும் காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும் அந்த உடம்பு? ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறது அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று ஒரே வரியில் முடிக்கிற, மிகுதினும் தீதே, குறைதினும் தீதே. அருமை. ஒரே வார்த்தை. நீ அதிகமாக போனாலும் தீது தான், கம்மியாக போனாலும் தீது தான். குடியை நிப்பாட்டுறதுக்கு அதை எப்படி குடிக்கணுங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க. பேர் 350 ml குடிக்கலாமா, அது வந்து அட்வைசபிள். 45 ml பிராண்டி ஆர் விஸ்கி. இல்லை, இது நீங்கள் இப்போ சொல்கிறது குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ இதுக்கு மேலே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. வேறு வழி இல்லை, குடிக்கவே குடிக்காதீங்கன்னா யாரும் நிப்பாட்ட வழி தெரியாமல் தான் எல்லாம் நிற்கிறாங்க. அம்மா இங்கே யாரும் விரும்பியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இல்லை, மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரே உரப்பை மிளகுல கரைச்சி ஏற்றுற மாதிரி ஏற்றி ஊறுகாயை நக்கி அடுத்தவன் தலையை மோந்து எப்பா தலையாண்டு தான் நிற்கிறான். விரும்பி ரொம்ப என்ன கொக்கோகோலா பவுண்ட மாதிரி இருக்கா, உரப்பாக தானே இருக்குது. எப்படி இந்த லிமிட்டேஷனை முதல்ல கொண்டு வாங்க, அளவாக கொண்டு வாங்க. குவான்டிட்டியை கம்மி பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணுங்கம்மா. பள்ளிக்கூடத்து பசங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, அதிகப்படியாக ஸ்கூல் பசங்களை பார்க்க முடியும். அதனால இது லிமிட்டேஷன் பண்ணுங்க. நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு முக்கியமாக கல்லீரல் பழுதாகும். முக்கியமான விஷயம் மதுப்பழக்கம். 9000 வருஷமாக குடி இருக்குமா அந்த நாட்டில், இந்த உலகத்தில். நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாரையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. யூடியூபர்ஸ், முக்கியமாக யூடியூப்ல பேசக்கூடிய டாக்டர். டார்கெட்லாம் பண்ணல, நான் அவங்கள நல்லது சொல்லிக் கொடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அப்படி தான் சொல்ல வர்றேன். இதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் ப்ரிகாஷன் வேணுமா? இங்கே லிமிட் இல்லாமல் போக ஆரம்பிச்சிச்சு. நல்லவே கிடையாது. தீனியில் அளவு இல்லை, திட்டுறதுல அளவு இல்லை, லவ் பண்ணுறதுல அளவு இல்லை, அப்புறம் டைவர்ஸ் வாங்குறது கோர்ட்லேயும் அளவு இல்லை. கூட்டம் நம்பி வழியுது. மற்ற கோர்ட்டில் சும்மா இருக்குது. குடும்ப நல நீதிமன்றம் நம்பி வழியுது. எல்லாமே ஓவர் டோஸ் எடுத்தால் என்ன ஆகும்? மெடிசன் இருக்குல்ல, மாத்திரை, அது அதிகமாக போட்டால் என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அது சொல்லணும்ல, இவ்வளோ தான் எடுக்கணும், நீங்களாம் மாத்திரை வாங்கி முழுகாதீங்க, ஹாஸ்பிட்டல் வாங்க, வைத்தியம் பண்ணுறோம்,
லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 40 லட்சம் 30 லட்சம் கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருந்தால் அதையாவது சொல்லுங்க, போட சொல்லுவாங்க எல்லாரையும். வாழ சொல்லி கொடுக்கணுமா? பிறந்திருக்கிறதே வாடுறது தான்மா. இதை பண்ணாது, அதை பண்ணாது, அதை பண்ணாது, இதை பண்ணாதான் என்ன செய்வான் அவன்? மட்டன் சார் ஒரு சாப்பிடும். லிவர், இந்த ஃபேட்டி லிவர் இருக்குல்லம்மா, ஃபேட்டி லிவர்னால் கல்லீரல் வீக்கம். அது இந்தியாவில் எல்லாருக்கும் இருக்குது. அது ஒரு சில டேட்டா எடுத்தாங்க, உலகம் பூரா குடிக்க வச்சு. இந்தியாவில் ஃபெயிலியர். நமக்கு தான் எல்லாத்தையும் அளவு இல்லையே. அவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். நாங்கள் என்னடா பண்ணுறது இவங்களை வச்சு? ஆமாம் அம்மா, 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்குதும்மா. 12 மணிக்கு முன்னாடி கூட்டத்தை போய் பாருங்கள், க்யூவில் நிற்பாங்க, தேவல் நிற்கிறாங்க. கொரோனா நேரத்தில் கொலை வரையும் இருந்துச்சு குடிக்காண்டி. அதனால் ரோபோசங்கர் இறப்பு நல்லா அஜித்தோடையெல்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஃபுல் ரோல் வந்தார். அதிகாலையில் கோழி கொக்கரக்கோன்னு கூச்சி அப்படின்னு பசுபதி டான்ஸ் ஆனார். ஆமாம், பசுபதி நடிச்சிருக்காரு. அவருக்கு சுகர் வந்துடும், பசுபதிக்கு மயக்கம் மட்டும் வந்துடுவார். என்னடா கதை சொல்கிறான்னு சொல்லி அது விமர்சன பொருளாக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் இழந்துட்டோம் குடினால். நிறைய நடிகர்கள், எழுத்தாளர்கள்லாம் அதுக்கு அடிக்ஷனாகி இறந்துருக்குறாங்க. நடிகர்கள் விட்டு வெளில தெரியுது எவ்வளோ பேர் சாமானியன் தினமும் குடினால் இறக்குறான். இந்த குடிங்கிறது இந்த நாட்டை விட்டு அறவே அழிக்கப்பட வேண்டிய ஒரு சனியன் என்று நான் சொல்கிறேன். நன்றி. ஓகே, அதாவது ரோபோ சங்கர் அவங்களுடைய இறப்பில் ஆரம்பித்து அதுக்கான காரணத்தை பேச போய் பொதுமக்களுக்கு எது எதெல்லாம் நல்ல விஷயமோ, எது எதெல்லாம் தவிர்க்கணுமோ அப்படின்றத பற்றி எல்லாத்த பற்றியும் நீங்கள் வந்து கவர் பண்ணி சொன்னீங்க. ஒரு ஃபிலாசபி மாதிரி இருந்தது, ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் உட்காந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப யதார்த்தமாக எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் சொன்னீங்க சார். நன்றி.